தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கலெக்டர் கன்மேனுக்கு இந்த கதியா? அடுத்தடுத்து தெரித்த தோட்டாக்கள். ஓடி சென்ற அக்கம் பக்கத்தினர். வீட்டுக்குள்ளே காத்திருந்த அதிர்ச்சி. தெலுங்கானா பகீர். தெலுங்கானா மாநிலம் சித்திப்பேட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சின்னக்கோடூர் மண்டலம். இப்பகுதியில் இருக்கும் ராமுனிபட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் 35 வயதுடைய அகுலா நரேஷ். இவர் சித்திப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஜீவன் பாட்டிலின் துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரராக பணியாற்றி வந்தார். இவரின் மனைவி 30 வயதான சைத்தன்யா. இருவருக்கும் 6 வயதில் ரேவந்த் என்ற மகனும் 5 வயதில் ஹிமாஷி என்ற மகளும் இருந்தனர். குழந்தைகள் இருவரும் சித்திப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். தொடர்ந்து தினம்தோறும் குழந்தைகள் இருவரையும் அகுலா நரேஷ் தனது வண்டியில் அழைத்து சென்று விட்டுதான் தனது பணிக்கு செல்வார். அத்துடன் பொழுதுபோக்குக்காக அகுலா நரேஷ் பணிக்கு சென்று திரும்பிய நேரங்களில் ஆன்லைன் செயலிகளில் சூதாட்டங்களை விளையாடி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கடன் வாங்கி சூதாட்டத்தில் விளையாடும் அளவிற்கு தீவிர பிரியராக மாறியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக கணவன் மனைவி இருவருக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. மேலும் சில தனிப்பட்ட காரணங்களால் கணவன் மனைவி இருவருமே தொடர் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டிசம்பர் 13ஆம் தேதியன்று எப்போதும் போல் அகுலா நரேஷ் பணிக்கு சென்றுள்ளார். அன்றைய தினம் கடன்காரர் ஒருவர் கடனை திருப்பி கேட்டதாகவும் அதற்கு விரைவில் தருகிறேன் என கூறியதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இந்த சூழலில் வேலைக்கு சென்றவர் திடீரென்று பாதுகாப்பு பணிக்கு பயன்படுத்தும் 9mm பிஸ்டலை எடுத்துக்கொண்டு குழந்தைகள் படிக்கும் தனியார் பள்ளிக்கு சென்றுள்ளார். அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஜீவன் பாட்டில் அலுவலகத்தில் இல்லை என சொல்லப்படுகிறது. இதையடுத்து குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்துக் கொண்டு வீடு திரும்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து காலையிலேயே வீடு திரும்பிய கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் வீட்டில் படுக்கை அறைக்கு சென்று கதவை பூட்டியுள்ளனர். இதையடுத்து காலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்பகுதியில் திடீரென 4 துப்பாக்கி குண்டுகள் சுடும் சத்தம் அடுத்தடுத்து கேட்டுள்ளது. உடனே பதறிப்போன ராமுனிபட்டா பகுதி வாசிகள் ஏதோ அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது என நினைத்துக் கொண்டே சத்தம் வந்துள்ள அகுலா நரேஷ் வீட்டினுள் கதவை உடைத்து சென்று பார்த்துள்ளனர். அங்கே படுக்கை அறையில் இரத்த வெள்ளத்தில் சஃபாரி உடையில் சரிந்து கிடந்த அகுலா நரேஷை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரின் உடல் அருகிலேயே மனைவி சைத்தன்யாவும் குழந்தைகள் இருவரும் பள்ளி சீருடையில் தலையில் குண்டு துளைத்துக் கொண்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த இடத்திற்கு வந்த போலீசார் 4 பேரின் உடல்களை கைப்பற்றி அங்கே கிடந்த 9mm பிஸ்டலை வைத்து விசாரணைகளை தொடங்கினர். இதற்கிடையில் இது குறித்த தகவல் சுற்று வட்டாரத்தில் பரவவே வீட்டின் அருகே பொதுமக்கள் திரள ஆரம்பித்து விட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சித்திப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்வேதா விசாரணை தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் நடந்த சம்பவம் பற்றி செய்தியாளர்களை சந்தித்த ஸ்வேதா துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரராக பணியாற்றிய அகுலா நரேஷ் இன்றைய தினம் பணிக்கு வந்து அங்கிருந்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். உடனே குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தவர் தனது கைத்துப்பாக்கியினால் மனைவி மற்றும் குழந்தைகளை சுட்டுள்ளார். பின்னர் தனக்குத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை அவரின் வீட்டிலிருந்து கைப்பற்றிய கைத்துப்பாக்கி மூலம் உறுதிப்படுத்தியுள்ளோம். நடந்த சம்பவம் குறித்து உறவினர்களிடம் விசாரணை செய்ததில் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. இதில் பணத்தை இழந்தவர் உறவினர்கள் பலரிடமும் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விளையாடி இருந்துள்ளார். இதனை மனைவி கண்டித்ததால்
இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. அதிக கடன் சுமை காரணமாக இந்த முடிவை காவலர் எடுத்துள்ளார். இந்த சம்பவம் காலை 8:30 11:15 இடைப்பட்ட நேரத்தில் நடந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆகுலா நரேஷின் கைபேசி கைப்பற்றப்பட்டு போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானாவில் மனைவி 2 குழந்தைகளை கொலை செய்து போலீஸ்காரர் தற்கொலை செய்த சம்பவம் சித்திப்பேட் மாவட்டத்தில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அடுத்தடுத்த மாதங்களில் 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தெலுங்கானா மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ఉదయం సుమారు 11:15 ప్రాంతంలో సిద్దిపేట డిస్ట్రిక్ట్ ఆర్మ్డ్ రిజర్వ్కి సంబంధించిన ఆకుల నరేష్ 2013 బ్యాచ్కి చెందిన ఏఆర్ కానిస్టేబుల్ తను తన సర్వీస్ రివాల్వర్తో తన భార్య ఇంకా తన పిల్లల్ని కాల్చి తను కూడా ఆత్మహత్య చేసుకున్నాడు. తను ప్రస్తుతం జిల్లా కలెక్టర్ ప్రశాంత్ సార్కి పిఎస్ఓగా విధులు నిర్వహిస్తున్నాడు. ప్రాథమిక సమాచారం ప్రకారము కొద్దిగా ఆర్థిక ఇబ్బందులు ఉన్నట్టు తెలుస్తుంది. పూర్తి వివరాలు ఇంకా తెలియరావాల్సి ఉంది. క్రైమ్ సీన్ వెరిఫై చేస్తున్నారు. ప్రస్తుతానికి ఎటువంటి సూసైడ్ నోట్ కానీ ఇంకా అయితే లభించలేదు. పూర్తి విచారణ అనంతరం మిగతా వివరాలు అందరికీ తెలియజేయబడతాయి. డ్యూటీలో ఉన్నారు. తను సెల్ఫీ వీడియో తీసుకున్నట్టు అట్లాంటిది ఆధారం అయితే మాకు ఎక్కడా లేదు. ఫోన్ అయితే మా అధీనంలో ఉంది. దాన్ని వెరిఫై చేశాకనే మిగతా వివరాలన్నీ కూడా తప్పకుండా మీడియా ద్వారా అందరికీ తెలియజేస్తాం. పిల్లలు స్కూల్కి వెళ్ళారా? వెళ్ళలేదు. ఈరోజు డ్యూటీకి రిపోర్ట్ చేశారు. బట్ కలెక్టర్ గారు సిద్దిపేటలో లేరు, లీవ్లో ఉన్నందుకు తను అక్కడ ఉండకుండా ఇంటికి రావడం జరిగింది. డ్యూటీకి అయితే రిపోర్ట్ చేశారు. బెట్టింగ్లో ఆడతారు అని ఆ సమాచారం అంతా మనకి ఇంకా పూర్తి విచారణ చేసిన తర్వాతనే తెలుస్తుంది. తీసుకొచ్చుకున్నాడు. ఎందుకంటే తన ప్రొటెక్టీ లేరు కాబట్టి తను వెపన్ని కూడా ఇంటికి తీసుకురావడం జరిగింది. జనరల్లీ అయితే రిలీవర్ టు రిలీవరే నడుస్తుంది. ఇంకా ఎనీ క్వశ్చన్? ప్రొటెక్టీ సిద్దిపేటలో లేరు. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.